எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கமலா சமையலறை. இன்னைக்கு நம்ம இந்த மழை சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். முந்திரி பக்கோடா. இது நம்ம கடையில் வாங்குற மாதிரியே கிறிஸ்பாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி பக்கோடா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 4 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கும், அதனால கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் கடலை மாவு, 1 கப் பச்சரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பிச்சு போடுங்க இந்த மாதிரி, அப்போதான் நல்ல வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இதை நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் 2 to 3 minutes விட்டுட்டோம்னா அது வந்து தண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு 2 கரண்டி இதில் நான் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த பக்கோடா செய்யறதுக்கு நம்மளுக்கு பக்குவம் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான முந்திரி பக்கோடா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அதை கொஞ்சம் கையால் பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் 4 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து கரெக்டான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் இதுதான் நல்ல பர்ஃபெக்டான காரத்தில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அது பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசையணும். நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். அப்படியே ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா அது முந்திரி பக்கோடா மாதிரி வராது, நார்மல் பக்கோடா மாதிரி ஆகிடும். அதனால தெளித்து இந்த மாதிரி பிசைங்க. நான் இதில் சேர்த்துருக்க கடல மாவு பார்த்தீங்கன்னா, நான் கடலப்பருப்பை வாங்கி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சது தான். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெசிபிலையும் சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் மெஷரிங் கப்பில் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த அளவு மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம அதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட வெட்டி சேர்த்துட்டு அதை அப்படியே பிசைஞ்சு போடலாம். நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம அதை எடுத்து பக்கோடா மாதிரி செஞ்சோம்னா அது அப்படியே பால் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் கடையிலையும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பக்கோடா மாதிரி நம்ம செஞ்சு அதை நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா எடுத்துட்டு அதில் ஒரு முந்திரி பருப்பை வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சின்ன 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 பீஸா வெட்டி போட்டுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் இஷ்டம்தான் அது.
ஆனால் இந்த சைஸுக்கு மேலே பெருசாக செய்யாதீங்க, அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி சைஸை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணும்போது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கோடாவை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இதுக்குள்ள எண்ணெயும் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நீங்கள் எண்ணெய் சூடு இல்லாமல் பக்கோடாவை சேர்த்திங்கன்னா அது எல்லாம் பிரிஞ்சு போயிடும், எண்ணெயில் அது பிரிஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் ரொம்ப சூடான ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பக்கோடாவை சேர்த்திங்கன்னா அது மேலே கருகி போயிடும், உள்ளே உங்களுக்கு வேகாது, ஒரே மாவு மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா மேலேயும் நல்ல கலராக நல்ல கோல்டன் கலரில் வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மேலே நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் சேர்த்தோன்னே இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நம்ம அதை விட்டுடணும். அதுக்கப்புறமா லேசாக நம்ம திருப்பி விடலாம். இது ஒரு பேட்ச் நம்மளுக்கு ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு பொரிக்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பாருங்க எவ்வளோ சூப்பரான முந்திரி பக்கோடா நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கடையில் முந்திரி பக்கோடா வாங்க மாட்டீங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய கிடைக்கும். ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.